இன்னைக்கு காலையில திடீர்னு என்ன பண்றாருன்னு கேட்டா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நாங்கள் ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் எதிர்வருகிற 10 நாட்களுக்கு ஈரான் மீதான தாக்குதல் ஒத்திவைக்கப்படுகிறது. தாக்குதல்னா வலிமையான அட்டாக் தொடருவாங்க. அவங்க மின்சார நிலையங்கள் மீது தான் நடத்துவதாக சொன்ன தாக்குதல்கள் ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் 10 நாட்களுக்கு ஒத்திவைக்கிறேன் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, ஈரான் கவர்மெண்ட் எங்களிடத்துல கேட்டிருக்குதுங்கிறாரு. ஈரான் கவர்மெண்ட் அபிஷியலாகவோ அன்அபிஷியலாகவோ இது தொடர்பாக அவங்களோட பேசவே இல்லை. ஆனா என்ன சொல்றாருன்னா, ஈரான் கவர்மெண்ட் கேட்டுக்கிட்டு இருக்குது. உனக்கு துப்பில்லைங்கிறதுக்காக அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க சொல்றதை நம்ம ஏத்துக்க முடியாதுல. ஆனா அந்த மாதிரி ஒரு செய்தியை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த அறிவிப்பையும் இன்றைக்கு அவர் வெளியிட்டிருக்கிறார். அவருடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்துல தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதே நேரம் பேச்சுவார்த்தைகள் மிக நல்லபடியாக போய் கொண்டிருக்கிறதுங்கிறாரு. பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கவே இல்லைன்னு பாகிஸ்தானே சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த கண்ணாடியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது நமக்கு. ஈரான் சொல்றத போல இப்படியான சூழ்நிலையில ஈரான் உடனடியாக ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறது. எங்க மேல நீங்க எந்த நேரத்தில் தாக்குதல் நடத்தினாலும் எங்களுடைய முதல் பதிலடி தாக்குதல் உங்களுடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய துபாயின் மேலையும் அதே போன்று இஸ்ரேல் மேலையும் நடத்தப்படும். குறிப்பாக துபாயில் இருக்கக்கூடிய ஜபல் அலி மின் நிலையம், கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையம், இந்த ரெண்டு மேலையும் அட்டாக் பண்ணுவோம் இருக்காங்க. அபுதாபியில் இருக்கக்கூடிய பரக்கா அணு மின் நிலையத்தின் மேல தாக்குதல் நடத்துவோம் இருக்காங்க. அதே போன்று அல் தவீலா மின் நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்துவோம் இருக்காங்க. துபாயில் இருக்கக்கூடிய எம் என்கிற மின் நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்துவோம் இருக்காங்க. அதே போன்று முகமது பின் ரஷீத் சூரிய சக்தி வளாகத்தின் மீது தாக்குதல் நடத்துவோம் இருக்காங்க. துபாய் ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்க சில பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அந்த பட்டியலை வெளியிட்டு இங்கெல்லாம் அட்டாக் பண்ணுவோம் ரெடி ஆயிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன தாக்குதலை ஈரான் மேல நடத்தினாலும் மின் நிலையங்கள் மேல அந்த தாக்குதல்களால் உச்சமாக பாதிக்கப்பட போகிறது இஸ்ரேல், அதற்கடுத்ததாக துபாய், அதற்கு பிறகு மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரிகள், குறிப்பாக கல்ஃப்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிகள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. எனவேதான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கல்ஃப் கண்ட்ரிகளுடைய அழுத்தத்தினால தான் பின்வாங்கி இருக்கிறார் தவிர ஈரானுடைய கெஞ்சுதலோ ஈரானுடைய கோரிக்கையோ கிடையாதுங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். கெஞ்சுறதும் கோரிக்கை வைக்கிறதும் கல்ஃப் கண்ட்ரீஸும் இஸ்ரேலும் தான் என்கிற விஷயத்தை நம்ம இங்க புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான ஒரு தரைவழி தாக்குதலை திட்டமிடுகிறது என்கிற செய்திகளை பொதுவாகவே நம்ம பார்க்க முடியும். ஈரானுடைய கார்க் தீவுகளை கைப்பற்றுவதற்குரிய முயற்சியை அவர்கள் எடுத்து வருகிறார்கள். அதுதான் ஈரானுடைய 90% பெட்ரோலிய பிசினஸ் நடைபெறக்கூடிய தீவாக இருக்கிறது. அந்த தீவை கைப்பற்றினாலே ஈரானை கைப்பற்றியதற்கு சமனாகிரும். பெரிய பொருளாதார அடி ஈரானுக்கு விழுந்திருக்கிறதுனால அந்த தீவை நோக்கி அவங்க தொடர்ந்து ஆல்ரெடி 2500 மெரைன் போர்சஸ் அனுப்பியிருந்தாங்க. அதற்கு பிறகு இன்னும் ஒரு 1000 போர்சஸ் அனுப்பியிருந்தாங்க. இன்றைக்கு பென்டகனுடைய அறிவிப்பு பிரகாரம் மேலதிகமாக 10,000 போர்சஸ் அங்க அனுப்ப போறோம்னு சொல்லியிருக்காங்க. இதே நேரம் ஈரானும் இதை எதிர்கொள்வதற்கு பாரிய படைகள், ஈரானுடைய தரைப்படைங்கிறது இஸ்ரேலை விஞ்சுகிற தரைப்படை, ஏன்னா மக்கள் தொகையும் அதிகங்கிற அடிப்படையிலையும் அவர்களுடைய ராணுவ பலம் அந்த தரைப்படை என்கிற விதத்தில், போர்சஸ் என்கிற விதத்தில், தலைகள் என்கிற விதத்தில் உச்சமாக இருக்கிறது என்கிற அடிப்படையிலையும் இன்றைக்கு ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த கார்க் தீவை பாதுகாக்கிற விதமாக மாத்திரமே கிட்டத்தட்ட கார்க் தீவை பாதுகாக்கிற யுத்தத்திற்காக 1 மில்லியன் போர்சஸ் நாங்க அதற்காக தயார் செய்து கொண்டிருக்கிறோம் பாசிச் படை அணி சார்பாக அப்படிங்கிறாங்க. அவங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசியுடைய படைப்பிரிவு தனியாக இருக்கிறது, போர்சஸ் ராணுவத்தினுடைய தரைப்படை பிரிவு தனியாக இருக்கிறது, இப்படி எல்லாம் தனியாக இருக்கிறாங்க. இவங்க சொல்லக்கூடிய இந்த 1 மில்லியன்ங்கிறது ஃபசிஜ் படைப்பிரிவை சேர்ந்தவங்க, ஆல்ரெடி அவங்க ட்ரெயின் பண்ணப்பட்டவங்களாக இருப்பாங்க. இந்த யுத்தத்தில் தானாக முன் வந்து இணைந்து கொள்வார்கள். அந்த விதமாகத்தான் இப்பொழுது இந்த யுத்தத்தில் 1 மில்லியன் பேரை இணைத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த யுத்தம் நீங்கள் நினைப்பதை போன்று ஈஸியாக இருக்காது என்கிற செய்திகளை ஈரான் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். அதே நேரத்தில் ஈரான் 1 மில்லியன் பேரை இறக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த செய்திகள் வருகிற போதுதான் இன்றைக்கு இஸ்ரேலுக்குள்ள 3 பேருடைய முக்கியமான ஒரே சம்பவத்தில் 3 செய்திகள் வெளியாக இருக்கு. குறிப்பாக இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற யாயர் லாபிட் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, போர் வீரர்களுடைய பற்றாக்குறையால அரசாங்கம் இஸ்ரேலை ஒரு பாதுகாப்பு பேரழிவை நோக்கி வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். நமக்கு யுத்தம் நடத்துறதுக்கு போர்சஸ் கம்மியா இருக்கிறாங்க, எனவே இது பெரிய பேரழிவா போயிடும். ஆல்ரெடி லெபனானுக்குள்ள தரைவழி போர் நடந்து கொண்டிருக்குது, அதை தாண்டி நீங்க ஈரானுக்குள்ள போற அங்க வர இங்க வரணும்னா அது பெரிய அழிவா போயிடும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதே நேரம் புதன்கிழமை இஸ்ரேலுடைய கேபினெட் சேர்ந்தது, வார் கேபினெட், அங்க 2 கேபினெட் வச்சிருக்காங்க. ஒன்னு சாதாரணமான கேபினெட் அமைச்சரவை, 2வது வார் கேபினெட், இந்த யுத்தத்திற்காக உருவாக்கப்பட்ட அமைச்சரவை. வார் கேபினெட்ல அவர்களுடைய ராணுவ படை தளபதி இயால் ஜமீரும் கலந்து கொண்டிருந்தார். அதுல அவர் பேசுகிற நேரத்தில் என்ன சொல்லியிருந்தார் கேட்டா, கடுமையான ஆளணி பற்றாக்குறை, நம்ம வார் பண்றதுக்கு நமக்கு சோல்ஜர்ஸ் பற்றாக்குறை கடுமையாக இருக்கிறது. எனவே அவசரமான சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்து ரிசர்வ்ல இருக்கக்கூடியவங்க, ஏற்கனவே பயிற்சி எடுத்து ரிசர்வ் படையாக இருப்பாங்க. அதே மாதிரி சில மத குழுக்கள் இருக்கிறார்கள், யூத மதத்தில் முழுவதுமாக தங்களை இணைத்துக் கொண்டவங்க, அவங்க யுத்தத்துக்கெல்லாம் வரமாட்டாங்க, அவங்க ரப்பிக்களாக மத போதகர்களாகத்தான் இருப்பார்கள். அந்த தலையில ஒரு சின்ன தொப்பியை போட்டுக்கிட்டு தலை முடியெல்லாம் இப்படி தொங்க விட்டுக்கிட்டு திரிவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் நீங்க பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஆட்களை ராணுவத்தில் இணைக்கிற ஒரு சட்டமூலத்தை அவங்க பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க சேர மாட்டேன்னு இருக்காங்க. எனவே அவங்களெல்லாம் நம்ம சேர்க்க வேண்டி இருக்குது. இல்லைன்னு சொன்னா ராணுவம் தனக்குள்ளேயே சரிந்துவிடும், இஸ்ரேல் ராணுவம் வீழ்ச்சி அடைந்துவிடும், நமக்கு ஆளணி பற்றாக்குறை பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லி அமைச்சரவை கூட்டத்தில் அவர் சொல்றது மட்டும் இல்லாம பல முனைகளை நம்ம சண்டை இருக்கிறோம். ஈரானோட வார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், லெபனானோட சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறோம், அடுத்த பக்கம் காசாவுக்குள்ள அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி எல்லா பக்கமும் நமக்கு ஆள் தேவைங்கிறதுனால உடனடியாக இதை செய்யுங்க, இதற்கான 10 அபாய அறிகுறிகள் என்று சொல்லி நம்ம இதை செய்யலன்னா 10 விதமா கீழே விழுந்துருவோம் ஒரு பட்டியலை அவர் ஒப்படைச்சிருக்கிறார் என்கிற செய்தி வெளியாக இருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின்
பெஞ்சமின் நெதன்யாகு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல கட்டாய ராணுவ சேவையை மீண்டும் நீட்டிப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறது என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறார். ஏற்கனவே ரிசர்வ் படையாக இருப்பாங்க, அதாவது பொதுவாகவே இஸ்ரேல் எல்லாருமே கட்டாய ராணுவ சேவையில் ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபடுறவங்க இந்த யுத்த காலத்தில் மஸ்ட் ஈடுபட்டே ஆகணும். எனவே அதை தவிர்க்கவே முடியாது. அந்த சட்டத்தை மீண்டும் நீட்டிப்பதற்கு தயாராகி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். அதே நேரம் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 100க்கும் மேற்பட்ட அதிபயங்கரமான தாக்குதல்களை லெபனானில் இருக்கக்கூடிய நோக்கி நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அல் ஜஸீரா அதனுடைய வீடியோ காட்சிகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. படுபயங்கரமான அழிவுகளை இஸ்ரேலுக்குள் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில தான் மத்திய கிழக்குக்கு மேலதிகமாக 10,000 படைப்பிரிவை 10,000 பேர் கொண்ட ஒரு படைப்பிரிவை நாங்கள் அனுப்ப இருக்கிறோம் என்கிற செய்திகளை ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பென்டகனும் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். எனவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலகத்துக்கு ஒரு கம்பி கட்டுற கதையை காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. உலகத்துக்கு தன்னை ஒரு ஜாம்பவான காட்ட மீண்டும் மீண்டும் நினைக்கிறார். ஆனா ஈரான் வார்ல அவங்க ரொம்பவே அடி வாங்கிட்டு இருக்கிறாங்கிறத உலகமே கண்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் பேருண்மையாக இருக்க. பொறுத்திருந்து பார்ப்போம்.